Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்ம நருட்டோ சீரிஸ்ல ஒரு சில ஃபைட்டுக்கு பாத்தீங்கன்னா ஓவரா பில்ட் அப் கொடுத்திருப்பாங்க. பட் ஆனா அந்த ஃபைட்டை பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல பெருசா காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபைட்ல நடந்தா நல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருப்போம். பட் ஆனா அந்த வீடியோல சொன்ன அந்த ஃபைட் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அது நருட்டோ சீரிஸ்ல நடந்தே இருக்காது. பட் இப்போ நான் சொல்ல போற ஃபைட் எல்லாமே நருட்டோ சீரிஸ்ல நடந்திருக்கும். ஆனா அந்த ஃபைட்டை பாத்தீங்கன்னா ஃபுல்லா காமிச்சிருக்க மாட்டாங்க. சும்மா ஒரு 2-3 சீன்ல மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. அதுலயும் ஒரு சில ஃபைட்லாம் பாத்தீங்கன்னா சும்மா வாய் வார்த்தையா தான் சொல்லிருப்பாங்க. சோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோல என்னென்ன ஃபைட்லாம் இருக்கும் அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்து நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அமைத்தி ஆல்ல போட்டுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். அண்ட் அது கூட சேர்த்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் யாராச்சும் ஃபாலோ பண்ணாம இருந்தா மறக்காம போயிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ கிளிக் கரோ ஃபாலோ கரோ. சரி ஓகே ரைட் கைஸ், இப்போ ஓரா பசங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பாக்குறது மால்டோ பாய் சேனல். நான் தான் உங்க மால்டோ பாய். இந்த லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்கிறது ஆன்சோ த சாலமண்டர் விசஸ் லெஜெண்டரி சனி. ப்ரோ இந்த ஃபைட்டை காமிச்சிருப்பாங்களே ப்ரோ, நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஃபைட்டை காமிச்சிருப்பாங்க தான். பட் பெருசாக பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம ஆளுங்க 3 பேர் சேர்ந்து ஆன்சோவோட சண்டை போடுற மாதிரியும் ஆன்சோ அவங்களுக்கு பயங்கரமாக டஃப் கொடுத்த மாதிரி சொல்லியிருப்பாங்களே தவிர அதை ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த சீனில் நம்ம ஆன்சோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க 3 பேரையும் பார்த்து தம்பிங்களா அவங்க 3 பேருக்கு நான் உயிர் பிச்சை தரேன் போயிச்சு போங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவான். எக்ஸாக்டாக அந்த மாதிரி இருக்காது, பட் டெக்னிக்கலாக அப்படி தான் வச்சுக்கலாம். அதை காட்ட நம்ம ஜெரையா தம்பி உன்னுடைய உயிர் பிச்சைலாம் எங்களுக்கு தேவை, வாடா சண்டை போட்டு பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இல்லை வேணாம், நீங்க 3 பேர் லெஜெண்டரி சனின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சோ அப்பதான் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபைட்டை ஒரு பேச்சுவார்த்தையா தான் காமிச்சிருப்பாங்களே தவிர பெருசா பாத்தீங்கன்னா சண்டை போடுற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் ஆனா இந்த ஃபைட்டுக்கு அப்புறமா தான் நம்ம சுனாடே உரோச்சிமாரு அண்ட் ஜெரையா இவங்க 3 பேருக்கும் லெஜெண்டரி சனின்ஸ் என்ற நேம் வந்திருக்கும். ஸோ அதனால மட்டும் தான் பாத்தீங்கன்னா நான் இந்த ஃபைட்டை 10th பிளேஸ்ல போட்டிருக்கேன். இதுக்கடுத்து இந்த லிஸ்ட்ல 9th பிளேஸ்ல இருக்கிறது டோபிராமா விசஸ் கோல்டன் சில்வர் பிரதர்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபைட்டாச்சும் பரவாயில்ல, ஒரு சினாச்சு காமிச்சிருப்பாங்க. பட் இந்த ஃபைட்ல பாத்தீங்கன்னா அதுக்கான இடத்தையே கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ஃபைட் எப்போ நடந்திருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வாரம் நடக்கும் பாத்தீங்களா, அப்பதான் இந்த ஃபைட் நடந்திருக்கும். அப்போ அந்த வாரில் நம்ம டோபிராமா மற்றும் டோபிராமாவோட டீம்மேட்ஸ் எல்லாருமே தூக்க மாட்டிப்பாங்க. ஸோ நம்ம டோபிராமாவோட டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே தப்பிக்கணும் அப்படின்னா இந்த டீம்ல இருந்து யாராச்சும் ஒருத்தர் போயிட்டு மற்றவங்கள டைவர்ட் பண்ணணும். அப்படி அந்த நபர் போயிட்டு டைவர்ட் பண்ணும்போது மீதி இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடிடணும். யாருப்பா அதுக்காக போறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோபிராமா கேட்கும்போது அதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் கையை தூக்குனது நம்ம இருசன் சர் டோபி தான். அந்த இடத்துல நம்ம இருசன் சர் டோபி போயிருந்தாலே அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே போட்டு தள்ளிட்டு உயிரோட வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ நம்ம இருசன் சர் டோபி எங்க தான் இருந்திருப்பாரு. எங்க இருக்கும்போது அவருடைய பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும், பீக்கில் இருப்பாருன்னு சொல்லலாம். பட் அதை பார்த்து நம்ம டோபிராமா செஞ்சு நான் செத்தாலும் பரவாயில்ல நீ செத்துறக்கூடாது, பிகாஸ் நீ தான் தேர்ட் ஓக்காகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருசன் சர் டோபியை பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓக்காகவா மாற்றுவார். தேர்ட் ஓக்காகவா மாற்றினது மட்டும் இல்லாமல் அந்த டைவர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாலண்டியர் எடுத்துட்டு பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம டோபிராமா செஞ்சுவே போவார். பட் அப்படி போன இடத்துல தான் நம்ம கோல்டன் சில்வர் பிரதர்ஸ் மற்றும் அவங்களுடைய டீம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம டோபிராமா செஞ்சுவே போட்டு சொல்லியிருப்பாங்க. டோபிராமா செஞ்சு எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க நம்ம சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் ஃபைட் பண்ணுறாருன்னா அந்த ஃபைட் எப்படி இருக்கும்? ஆப்போசிட்ல இருக்கிறனுமே சாதாரண ஆள் கிடையாது, அவங்களுமே பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுங்க தான். ஸோ கண்டிப்பாக அந்த ஃபைட் பயங்கர இன்டென்ஸாக பெருசாக தான் போயிருக்கும். பட் அந்த ஃபைட்டை பார்த்தீங்கன்னா சுத்தமாக காமிச்சிருக்க மாட்டாங்க. கோமாரே ஏன் பட் ஆனால் இப்படி ஒரு ஃபைட் நடந்தது, அதனால தான் நம்ம டோபிராமா செஞ்சு இறந்து போயிட்டாரு அப்படின்றத மட்டும் சொல்லியிருப்பாங்க. மற்றபடி வேற எதையுமே காமிக்காத காரணத்தினால் நான் அந்த ஃபைட்டை பார்த்தீங்கன்னா 9th பிளேஸ்ல போட்டிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்டில் 8th பிளேஸ்ல இருக்கிறது 4th ரைக்காகே விசஸ் மினட்டோ. கம்பேரிட்டிவ்லி இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபைட்டில் இந்த ஃபைட்டை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காமிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே அடிக்கடி சண்டை வந்திருக்கும். பிகாஸ் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜை சேர்ந்த பவர்ஃபுல்லான பர்சன். அண்ட் ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு வரும்போது இந்த சைடு நம்ம மினட்டோவும் சரி, அந்த சைடு 4th ரைக்காகவும் சரி, 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக சண்டை போகிற ஆளுங்க தான். முக்கியமாக இவங்க 2 பேருக்குள்ள எப்போ நிறைய சண்டை வந்திருக்கும் அப்படின்னா 3rd கிரேட் நிஞ்சா நடக்கும் பார்த்தீங்களா, அப்பதான் இவங்க 2 பேருமே மாத்தி சண்டை போட்டுப்பாங்க. அதுலயும் நம்ம 4th ரைக்காகேவுக்கு மினட்டோவை சுத்தமா பிடிக்காதுன்னா எப்படி சொல்றது, அந்த சமயத்துல நம்ம மினட்டோ அவருக்கு ஒரு எனிமி தானே. பட் அப்படி இருந்தாலுமே நம்ம மினட்டோ கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஸை பார்த்து 4th ரைக்காகே பார்த்தீங்கன்னா பயங்கரமா பாராட்டுவாரு. என்னதான் இவங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி ஃபைட் நடந்திருந்தாலுமே அந்த ஃபைட்டை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா காமிச்சிருக்க மாட்டாங்க. காமிச்சது ஒரே ஒரு ஃபைட் மட்டும் தான். அந்த ஃபைட்லயுமே பார்த்தீங்கன்னா நம்ம கில்லர் பி வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாரு. சரி அந்த ஃபைட்டாச்சு முழுசா போட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற சண்டையுமே அந்த அளவுக்கு பெருசா காமிக்காத காரணத்தினால் நான் இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இதை 8th பிளேஸ்ல போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்து இந்த லிஸ்ட்ல 7th பிளேஸ்ல இருக்கிறது மைட் டை விசஸ் 7 நிஞ்சா ஸ்வார்ட்ஸ்மேன் ஆஃப் மிஸ்ட். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபைட் மாதிரியா தான் இந்த ஃபைட்டுமே. நம்ம மைட் கை அண்ட் மைட் கையோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 7 நிஞ்சா ஸ்வார்ட்ஸ்மேன் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட மாட்டிப்பாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம மைட் கையோட அப்பா மைட் டை பார்த்தீங்கன்னா மாசா ஒரு என்ட்ரியை கொடுப்பாரு. என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த 7 நிஞ்சா ஸ்வார்ட்ஸ்மேன் ஆஃப் மிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட சண்டை போட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா போட்டு பொலன்னு பொலந்து 5 பேரை டிஃபீட் பண்ணிடுவாரு. டிஃபீட் மட்டும் கிடையாது, ஆக்சுவலா கில் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள போக பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருப்பாங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து தான் நம்ம மைட் டையா போட்டு தள்ளியிருப்பாங்க. பட் இது எதையுமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல காமிச்சிருக்க மாட்டாங்க, சும்மா ஒரு வாய் வார்த்தையா தான் சொல்லியிருப்பாங்க. பட்
ஆனால் இதுக்கான பில்டப் இருக்குல்ல, அதுலேயும் நம்ம மைட் டை அவருடைய கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி ஒரு என்ட்ரி கொடுப்பாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். பட் ஆனால் அதுக்கு அடுத்து இவர் அவங்க கூட சண்டை போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமிச்சா இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா 7 நிஞ்சா ஷார்ட்ஸ்மேனும் சரி நம்ம மைட் டைமும் சரி பயங்கர அண்டர் ரேட்டட் கேரக்டராக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சப்போஸ் அந்த ஃபைட்டை மட்டும் காமிச்சிருந்தாங்கன்னா இவங்களுக்கான ஃபேன் பேஸ் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கும். பட் ஆனால் அதை காமிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த லிஸ்ட்டில் இதை 7th பிளேஸில் போட்டிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்டில் 6th பிளேஸில் இருக்கிறது அஷிராமா செஞ்சு விசஸ் காகுசு. அஷிராமா செஞ்சு அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். காட் ஆஃப் ஷினோபினா அது நம்பால் தான். அப்பேற்பட்ட ஒரு ஆளை எதிர்த்து சண்டை போடுறான் அப்படின்னாலே அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி பயம் இருக்கும், ஒரு ஃபியர் இருக்கும். பட் ஆனால் அப்படி இருந்துமே நம்ம காகுசு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே தள்ளி ஓர வச்சுட்டு அஷிராமா செஞ்சு கூட ஃபைட்டுக்கு வந்திருப்பான். அந்த ஃபைட்டில் அவர் டிஃபீட் ஆகிடுவார், தோத்து போயிடுவார் அப்படின்றதுலாம் செகண்டரி. பட் ஆனால் துணிஞ்சு வந்தார் பார்த்தீங்களா? அதுக்காகவே அந்த ஃபைட்டை ஓரளவுக்காச்சும் காமிச்சிருக்கலாம். பட் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை காமிச்சிருக்க மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் இவங்க 2 பேருக்கு எத்தனை முறை ஃபைட் வச்சாலுமே நம்ம அஷிராமா செஞ்சு தான் வின் பண்ணுவார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் அட்லீஸ்ட் அந்த ஃபைட்டை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சமாச்சு காமிச்சிருக்கலாம். இதையுமே ஒரு பில்டப் சீன் மாதிரியும் அதை நம்ம காகுசுவே சொல்கிற மாதிரியுமே தான் காமிச்சிருப்பாங்களே தவிர அந்த ஃபைட்டை பார்த்தீங்கன்னா சுத்தமாக காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டுமே நம்ம லிஸ்ட்டில் இடம் பிடித்திருக்கு. இதுக்கடுத்து இந்த லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கிறது ஒரோச்சிமாரு விசஸ் ஜிரையா. இப்போ எப்படி நம்ம நருட்டோ அண்ட் சாசுகே இருக்காங்களோ அதே மாதிரி தான் அவங்க காலகட்டத்தில் நம்ம ஜிரையா அண்ட் ஒரோச்சிமாரு 2 பேருமே இருந்திருப்பாங்க. அதுலேயுமே நம்ம ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜை விட்டு வெளியே போயிடுவார். ஸோ அப்போ நம்ம ஜிரையா தான் பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாருவை கூட்டிட்டு வரதுக்காக அடிக்கடி போவார். ஏன்னா நம்ம நருட்டோ அண்ட் சாசுகே மாதிரி அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஸோ நம்ம ஜிரையா பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாருவை எப்படியாச்சும் லீஃப் வில்லேஜுக்குள்ளே கொண்டு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணுவார். இப்போ எப்படி நம்ம நருட்டோ சாசுகேவை கூட்டிட்டு வரும்போது 2 பேருக்குமே ஃபைட் நடக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க 2 பேருக்குமே ஃபைட் நடந்திருக்கு. பட் அது எதையுமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம ஜெரையா ஒரோச்சிமாருவை லீஃப் வில்லேஜுக்குள்ளே கொண்டு வரதுக்கு பயங்கரமாக ட்ரை பண்ணுவார். பட் அது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா முடியாமல் போயிடும். அதனால நம்ம ஜெரையாவுமே பார்த்தீங்கன்னா அதை கைவிட்டதாக சொல்லுவாங்க. சப்போஸ் நம்ம ஜெரையா அப்படி கூட்டிட்டு வரும்போது 2-3 ஃபைட் வச்சிருந்தா இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் அதை கொஞ்சம் கூட காமிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்றதுனால நான் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இதை 5th பிளேஸில் போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்து இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கிறது சாக்குமோ அட்டாகே விசஸ் சசோரியோட பேரண்ட். ஆக்சுவலாக அந்த ஒரு ஃபைட்டு பார்த்தீங்கன்னா நருட்டோ சீரிஸில் காமிச்சிருக்கணும். பட் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா இதுக்கு பின்னாடி ஒரு எமோஷனல் ஸ்டோரி இருக்குது. அந்த காலகட்டத்தில் லீஃப் வில்லேஜுக்கும் சாண்ட் வில்லேஜுக்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாக்குமோட்டா இருக்காரு பார்த்தீங்களா, அவர் லீஃப் வில்லேஜை சேர்ந்தவர் தானே. அவருக்கும் சாண்ட் வில்லேஜில் இருக்கக்கூடிய நம்ம சசோரியோட பேரண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு சண்டை நடக்கும். அந்த ஃபைட்டில் நம்ம சாக்குமோட்டாக்கு சசோரியோட பேரண்ட் 2 பேருமே போட்டு தள்ளிடுவார். இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சசோரியோட பாட்டி சியோ பாட்டிக்குமே தெரிய வரும். பட் ஆனால் அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம சியோ பாட்டி சசோரி கிட்ட சொல்ல மாட்டாங்க. பட் ஆனால் ஒரு கட்டத்தில் அது நம்ம சசோரிக்கு தெரிய வரும்போது நம்ம சசோரி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஒரு பப்பட்டா கிரியேட் பண்ணி ஃபீல் பண்ணுவார். நம்ம சசோரியோட இந்த ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி. இதை இன்னும் பவர்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு நம்ம சாக்குமோட்டாக்கு சசோரியோட பேரண்ட்டை கில் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த சீனை காமிச்சிருந்தாலே போதும். பிகாஸ் அந்த சீனை நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் சசோரி எது பண்ணாலுமே தப்பு இல்லடா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். பட் ஆனால் அவ்வளோ ஒரு முக்கியமான ஃபைட்டை நருட்டோ சீரிஸில் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்க மாட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த லிஸ்ட்டில் இதை 4th பிளேஸில் போட்டிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கிறது மாதரா விசஸ் மூ அண்ட் ஒனோக்கி. 4th கிரேட் நிஞ்சா வரப்போ நம்ம மாதரா ஒனோக்கி அட்டாக் பண்ணும்போது தான் இந்த ஒரு ஃபிளாஷ் பேக்கை காமிச்சிருப்பாங்க. அப்போ நம்ம ஒனோக்கி கொஞ்சம் சின்ன பையனாக தான் இருப்பார். ஸோ அப்போ நம்ம மாதரா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து கொஞ்சம் சண்டை போடுவோம். பட் அந்த ஃபைட்டை பார்த்தீங்கன்னா பெருசாக காமிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் நம்ம ஒனோக்கி அண்ட் மாதரா 2 பேரும் பேசிக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்போ நம்ம மாதரா பார்த்தீங்கன்னா அவருடைய சுசனவெல்லாம் அவரை வச்சு கொஞ்சம் மாசம் காமிப்பார். அண்ட் நம்ம ஒனோக்கியுமே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஒரு கல்லை எடுத்துகிட்டு போயிட்டு மாதராவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். பட் நம்ம மாதரா பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஷேரிங்கன் பவர் யூஸ் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணுறோம். அப்போ நம்ம ஒனோக்கியுமே அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருக்க மாட்டார் இல்லையா? ஸோ அதனாலே என்னன்னு தெரியல அந்த ஃபைட்டை பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே காமிச்சிருக்க மாட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 4th கிரேட் நிஞ்சா வரப்போ தான் இந்த ஒரு ஃபிளாஷ் பேக் வந்திருக்கும் அப்படின்றதுனால அப்படியே அங்கே கட் பண்ணி 4th கிரேட் நிஞ்சா வரல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபைட்டை 3rd பிளேஸில் போட்டிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்கிறது 3rd ரைகாகே விசஸ் 10,000 ஷினோபிஸ். இந்த ஃபைட்டுக்கு பயங்கரமான ஒரு பில்டப் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம 3rd ரைகாகே இருக்காருல்ல, அவர் 10,000 ஷினோபிஸ் கூட சண்டை போட்டு எல்லாருமே பொழந்து கட்டிட்டாரு, தூக்கி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. பட் அதை ஸ்க்ரீனில் காமிச்சாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சும்மா ஒரே ஒரு இமேஜை மட்டும் போட்டுட்டு பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் வருமே தவிர அந்த ஃபைட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காமிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம 3rd ரைகாகேவுக்கு அவ்வளோ பேர் அடிக்கிற எபிலிட்டிஸ்லாம் இருக்குது, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு சில சீன்ஸ் வச்சு காமிச்சா தானே அதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஃபைட்டுமே பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு பில்டப்பாக தான் இருக்கும். காமிச்சிருக்கலாம் பட் காமிக்கவில்லைன்றதுனால நான் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதை 2nd பிளேஸில் போட்டிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி ஃபைனலாக இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது மினோட்டோ விசஸ் சாண்ட் வில்லேஜ் ஷினோபிஸ். இந்த ஃபைட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஃபைட்டை பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு சிமிலராக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஃபைட் நடந்த காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா, 3rd கிரேட் நிஞ்சா வார் நடக்கும்போது தான் இந்த ஃபைட்டுமே நடந்திருக்கும். இன்ஃபேக்ட் இந்த வாரில் நம்ம மினோட்டோ பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இர்சன் சருட்டோபி இருக்காருல்ல, அவர் நம்ம மினோட்டோவை 4th வாக்காகவாக மாற்றிருப்பார். பிகாஸ் 4th வாக்காகவாக மாறுறதுக்கு இன்னொரு ஆளுமே ரெடியாக இருந்தார், அவர் தான் நம்ம ஒரோச்சிமாரு. கொஞ்சம் விட்டு இருந்தாலும் நம்ம டான்ஸோட ஹெல்ப் மூலியமாக ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா 4th வாக்காகவாக மாறி இருப்பான். பட் நம்ம மினோட்டோ அந்த வாரில் பெஸ்ட்டாக சண்டை போட்டு நிறைய பேரை டிஃபீட் பண்ணியிருக்காரு அப்படின்றனால தான் பார்த்தீங்கன்னா அவரை 4th வாக்காகவாக மாற்றிருப்பாங்க. அதை தாண்டி நம்ம மினோட்டோ கிட்ட நல்ல குவாலிட்டிஸ்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த ஒரு வார் பார்த்தீங்கன்னா நம்ம மினோட்டோ 4th வாக்காகவாக மாறுறதுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுச்சு. பட் அப்பேற்பட்ட ஒரு வார நருட்டோ சீரிஸில் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் இந்த ஃபைட்டுக்கான ஒரு பில்டப் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அண்ட் ஃபேன்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைட்டை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தார்கள். பட் ஆனால் அதை சுத்தமாக காமிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்றதுனால இந்த ஃபைட்டை பார்த்தீங்கன்னா நான் இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் போட்டிருக்கேன். 戦略進行してきているラインね。敵の前線にはすでに1000の忍びがいるって情報なんだよね。
ஸோ கைஸ் நம்ம வீடியோ விளையாண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலோ சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்குறவங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்த ஃபைட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுடைய ஃபேவரட்டான ஃபைட் எது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பர்சனலாக எனக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் சில்வர் பிரதர்ஸ் விசஸ் டோபி ராமா ஃபைட்டை காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இதே மாதிரி உங்களுக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அதை மறக்காம சொல்லுங்கள். சரி, ஓகே, ரைட் கைஸ், சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே சொல்லியாச்சு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கடையை சாத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஆகையால் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்து விடைபெறுது உங்கள் மால்டோ. பை, போயிட்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.